ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த பட்டர்ஃப்ளை டிசைன் கூட எப்படி போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த கூடை போடுறதுக்கு எனக்கு மொத்தமாக 3 பண்டில் தேவைப்பட்டுச்சு. எல்லோ கலரில் 1.5 பண்டிலும் ரெட் கலரில் 1.5 பண்டிலும் தேவைப்பட்டுச்சு. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸு நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்டில் எடுத்து திருப்பி வச்சுக்கோங்க. சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த பண்டில் கட்டியிருப்பாங்க இல்லையா, இந்த ரோப்பை வந்து கட் பண்ணி விட்ருங்க. 4 சைடும் இருக்குல்லவா, அந்த ரோப்பை வந்து கட் பண்ணிடுங்க. இது வந்து அந்த ஸ்டிக்கில் சுற்றி வைக்கிறதுக்கு பதிலாக அந்த கவரோடையே சேர்த்து நம்ம ரன்னிங் வயராக யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த டிப்ஸு நான் சொல்கிறேன். இது கட் பண்ணும்போது வயரையும் சேர்த்து கட் பண்ணிடாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அந்த ரோப்பெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வயர் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவலாக வரும், நல்லா ரவுண்டாக. இங்கே பாருங்கள். ஸோ நம்ம வந்து இது வந்து ஸ்டிக்கில் சுற்றி வைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நம்ம ரன்னிங் வயராகவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எல்லோ கலர் பண்டிலில் 8.5 அடியில் 24 வயர் கட் பண்ணணும். இந்த உடன் ஸ்கேலை 8 தடவை சுற்றி வந்தால் 8 அடி, 15 சென்டிமீட்டருக்கு நேராக வச்சு கட் பண்ணால் 1/2 அடி. ஸோ நான் உங்களுக்கு ஒரு வயர் கட் பண்ணி காட்டிடுறேன். மிச்சம் 23 வயரையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நான் அந்த பட்டர்ஃப்ளை டிசைன் வந்து எல்லோ கலரில் தான் ஹைலைட் பண்ண போகிறேன். அதனால தான் எல்லோ கலர் வயரை கட் பண்ணுறேன். ஸோ இந்த கட் பண்ணி வச்சோம்லவா, இதுலேருந்து ஒரு வயரை எடுத்து அதோட எண்டை பார்த்து ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதில் ரன்னிங் வயர் வந்து நான் ரெட் கலர் தான் கொடுக்க போகிறேன், அதனால் ரெட் கலர் வந்து கட் பண்ண தேவையில்லை. ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேலை எடுத்து 15 சென்டிமீட்டர் வந்து மெஷர் பண்ணிக்கணும். இப்போது ரன்னிங் வயர் நான் ரெட் கலர் தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் மெஷர் பண்ணி வச்சிங்களவா, அந்த இடத்துல இருந்து நீங்கள் மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ரன்னிங் வயரை. அப்படியே இதோட எண்டுக்கு போய் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கணும் ரன்னிங் வயரை. இப்போ நம்ம கூட போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். லெஃப்ட் ஹேண்டில் ரன்னிங் வயரை வச்சுக்கிட்டு பாக்ஸ் நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம பேஸ் வந்து பாக்ஸ் நாட் தான் போட போகிறோம்னு சொல்லியிருந்தோம், அதனால் பாக்ஸ் நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக போகலவா, அந்த வயரை வந்து மெஷர் பண்ணி அதோட லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஈக்குவலாக இருக்கணும் நமக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லோ கலர் வந்து வயர் கட் பண்ணியிருப்பீங்களவா, அது எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே போகணும். இந்த மாதிரி லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா கட் பண்ண வயர் மாதிரி இருக்கும், அதை வந்து நீங்கள் சென்டர் பாயிண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வயர் நான் ஜாயின் பண்ணி காட்டிட்டேன், மிச்சம் 23 வயரையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு 2வது வயரு ஜாயின் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண வச்ச வயரையும் எண்டை பார்த்து ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எதிரெதிராக போகிற வயரோட லென்த்தை வந்து மெஷர் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். எது வந்து அதிகமாக இருக்கோ அதை தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஹைட்டு வந்து குறைஞ்சிரும். அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு பாக்ஸ் நாட் போட்டதுக்கப்புறமும் அதோட லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணும். நீங்கள் எந்த கலர் வந்து பட்டர்ஃப்ளை கொடுக்க போகிறீங்களோ அந்த வயரை தான் நம்ம கட் பண்ணணும். இன்னொரு பண்டில் வந்து நம்ம ரன்னிங் வயராக எடுக்கணும். பாருங்கள், நான் 3 நாட்ஸ் உங்களுக்கு போட்டு காட்டிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் 24 வயரையும் ஜாயின் பண்ணிகிட்டே போகணும். நல்லா ஹைலைட்டடாக தெரிகிற கலரை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கோங்க. எல்லோ கலர் நல்லா ஹைலைட்டடாக தெரியுங்கிறனால தான் நான் எல்லோ கலர் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ரெட் கலர் வயரை ரன்னிங் வயராக எடுத்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு 4 நாட்ஸ் போட்டு காட்டிட்டேன். மிச்சம் 20 நாட்ஸையும் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க.
இப்போ சென்ட்ரு பாயிண்ட்டை எடுத்து விட்டுட்டு ரன்னிங் வயரை அளந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால தான் சென்ட்ரு பாயிண்ட்டை நான் அவிழ்த்து விட்டேன். இப்போ செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வயரை மெஷர் பண்ணிக்கணும். இப்போ பாக்ஸ் நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் நாட் போட்டதுக்கப்புறம் சைடில் போகிற வயரை வந்து லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போது சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அப்படியே செகண்ட் லைன் வந்து போட்டு முடிச்சிடணும். இப்போ பாருங்கள், நான் செகண்ட் லைன் போட்டு முடிச்சிட்டேன். ப்ரீவியஸாக வயர் இருக்குல்லவா, அதை மெஷர் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ தேர்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். வயரை அளந்துக்கங்க. அளந்துட்டு பாக்ஸ் நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு ஒரு 4 நாட் போட்டு காட்டுறேன். மிச்ச பேலன்ஸ் எல்லாம் நீங்களே போட்டுருங்க. இப்போது சைடில் போகிற வயரை வந்து மெஷர் பண்ணிக்கணும். லென்த் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் சென்டரை விட்டுட்டு 2 லைன் போட்டுட்டேன். இப்போ வயரை வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சைடில் போகிற வயரை லென்த்து மெஷர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த லைனை ஃபினிஷ் பண்ணிடலாம். பாருங்கள், நான் சென்டரை விட்டுட்டு 1 2 3 4 5 6 6 வரிசை போடணும். சென்டரை விட்டுட்டு இப்போ திருப்பி வச்சுக்கணும். திருப்பி வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு லைன் தான் நமக்கு சென்ட்ரு பாயிண்ட்டாக வரும். அதை மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வயரை வந்து அளந்துக்கலாம். இப்போ பாக்ஸ் நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ சைடில் போகிற வயரை வந்து மெஷர் பண்ணி ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்ம வந்து சென்ட்ரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், சென்ட்ரு பாயிண்ட்டு ஒரு லைன் நான் முடிச்சிட்டேன். இது வந்து இந்த சைட் போட்ட நம்ம சென்ட்ரு பாயிண்ட்டு, அதை அவிழ்த்து விட்டுக்கோங்க. இப்போ வயரை அளந்து கட் பண்ணி விட்ருங்க. இப்போ நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் நம்ம வந்து
6 வரிசை போட்டிருப்போம். இது சென்டர் 1 2 3 4 5 6 6 வரிசை போட்டுட்டோம். திருப்பி வச்சும் நம்ம 6 வரிசை போட்டிருந்தோம். ஸோ டோட்டலாக வந்து நமக்கு 13 லைன் கிடைக்கும். இப்போ பாருங்களேன், பேஸை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒயர் வந்து சொருகி விடணும். இந்த மாதிரி நான் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஒயர் சொருகிட்டேன். இது வந்து எப்படி சொருகலான்னு உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பின்னல்லே நீங்கள் வந்து சொருகி விட்டுறலாம். ஸ்மூத் சர்ஃபேஸ் வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி சொருகணும். இந்த அளவு நீங்கள் கேப் விட்டுக்கோங்க. ஹைட் ஏறும்போது அந்த கேப் விட்டிங்களவா, அதை அப்படியே சேர்த்து உள்ளே சொருகி விட்டுறலாம். இப்போ இந்த சொருகி விடுற ஒயர் கலர் வந்து எல்லோ கலரும் எடுக்கலாம், இல்லைனா ரெட் கலரும் எடுத்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். வெளியில் தெரியாத கலர் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேஸில் எல்லாம் ஒயர் வந்து அடிஷன் பண்ணிட்டோம். பாருங்கள், நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் ஃப்ரம் தி 21st லைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போனா என்ன பண்ணணும்னா 20வது லைனில் தான் நம்ம சொருக போகிறோம் ரன்னிங் ஒயரை. நான் வந்து ரன்னிங் ஒயர் வந்து ரெட் கலர் ஒயர் தான் எடுத்திருக்கேன். ரஃப் சர்ஃபேஸ் நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி சொருகிக்கோங்க. ஒரு 4-5 பின்னல் வந்து சொருகிக்கோங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஹைட் ஏற்றும்போது புது பண்டிலே எடுத்துக்கோங்க. அந்நேரம் வந்து ஒயர் வந்து அடிஷன் பண்ண முடியாது. அது கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிடலாம். நியூ பண்டிலே எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லோ கலரும் உள்ளே ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் சொல்கிறேன். ஒரு 5-6 பின்னல் வந்து நீங்கள் சொருகி விட்டுக்கோங்க. விட்டுட்டு 21வது லைனு நம்ம வந்து 24 நாட்ஸ் போட்டோம்லவா, அதில் 20வது லைனில் ஜாயின் பண்ணி 21வது லைனில் ஸ்டார்ட் பண்ணணும் பாக்ஸ் நாட்டு. ஏன்னா அந்த இமேஜ் பட்டர்ஃப்ளை டிசைனில் வந்து லேடர் நாட்டு வராத மாதிரி தான் நம்ம கொண்டு வரணும். ஸோ அப்படியே நீங்கள் சுற்றிட்டே போட்டுகிட்டே போக வேண்டியதான். இப்போ கார்னர் டேர்னிங் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கார்னர் டேர்னிங் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி வச்சு அப்படியே பாக்ஸ் நாட் போட வேண்டியதான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கார்னர் டேர்ன் ஆகுதுல்லவா, அப்படியே நீங்கள் ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி பாக்ஸ் நாட் போட்டுருங்க. இதில் வந்து ஒயர் எடிஷன்லாம் தேவைப்படாது. நம்ம சிவன்கண் நாட்டில் தான் பேஸ் வந்து சிவன்கண் நாட்டு இருந்தால் தான் ஒயர் எடிஷன் பண்ணுவோம். இதில் வந்து அப்படி இருக்காது. இங்கே பாருங்கள், செகண்ட் கார்னரு அப்படியே டேர்ன் பண்ணி வச்சு லூப் ஃபார்ம் பண்ணி பாக்ஸ் நாட் போட்டுடலாம். இந்த நீங்கள் ஒயர் சொருகிருக்கீங்களவா, அது விட்டுட்டு நீங்கள் பாக்ஸ் நாட் போடுங்க. இப்போ செகண்ட் கார்னர் நம்ம திருப்பிட்டோம். ஃபுல்லாக நான் உங்களுக்கு போட்டுட்டு நம்ம தேர்ட் கார்னர் திருப்பலாம். இப்போ தேர்ட் கார்னர் இதிலலாம் வந்து செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம வாட்டுக்கு கார்னர் டேர்ன் பண்ணிகிட்டே போகலாம். சிவன் கண் நாட்டில் தான் அது வந்து ஜோடி ஜோடியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி தான் போடணும். இதிலலாம் அந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது, ஒயர் எடிஷனும் இருக்காது. ஸோ அவிழ்த்து திரும்ப போடுற டிஃபிகல்ட்டி இதில் சுத்தமாக இருக்காது. இங்கே பாருங்கள், நான் 4th கார்னர் டேர்ன் பண்ணுறேன். ஃபோர்த்து கார்னர் டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துடுவோம். இப்போ பாருங்கள், நான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லேடர் நாட் போடணும். ஸோ பக்கத்தில் இருக்கிற நாட்டை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு
மேலே வர கொண்டு வந்துட்டு இந்த நாட்டை வந்து ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற நாட் லூப் கலரை விட்டுட்டு இந்த மேலே போகும் ஒயர் இருக்கிறவா அதை வந்து இந்த லூப் கலரை விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ரன்னிங் ஒயரை இழுத்துக்கோங்க. நம்ம கரெக்டாக அந்த பாக்ஸ் நாட்டில் கரெக்டாக வரணும். இப்போது செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், செகண்ட் லைன் நான் வந்து முடிச்சிட்டேன். நம்ம வந்து தேர்ட் லைனில் தான் பட்டர்ஃப்ளை டிசைன் போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் 2 லைன் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா பேக் சைடு வந்துடும். இப்போது ஒரு 3 பின்னல் போட்டுட்டு மிக்ஸ்டு நாட்டில் எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பின்னல்லே நம்ம ஜாயின் பண்ணிடுங்க. செகண்டு பின்னல், அடுத்து தேர்டு பின்னல். இதில் பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலர் வந்து பேக்கெட்டோடு தான் போடுவேன். எல்லோ கலர் வந்து வயர் வந்து ஸ்டிக்கில் சுற்றி வச்சு நான் போட்டுட்ருப்பேன். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா ஒயர் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். 2 ரன்னிங் ஒயர்னால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அதனால் ஒரு பண்டில் வந்து ஸ்டிக்கில் சுற்றிக்கோங்க, இன்னொரு பண்டில் வந்து பாக்கெட்டோடு சேர்த்து போடுங்க. பாருங்கள், 2ஐயும் சேர்த்து வச்சு நம்ம இப்போ பாக்ஸ் நாட் போடணும். 4வது பின்னல் வந்து 2ஐயும் சேர்த்து வச்சு போடுங்க. அப்போ தான் வந்து இந்த எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வந்து வெளியே எடுத்துக்கிட்டு வராது. எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வந்து ஸ்டிக்கில் சுற்றி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ரெட் கலர் ரன்னிங் ஒயரும் எல்லோ கலர் ரன்னிங் ஒயரும் மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஸ்டிக்கில் சுற்றி வச்சுருந்தா ஈஸியாக அந்த சிக்கெல்லாம் எடுத்து விட்டுடலாம். இல்லை நீங்கள் பேக்கெட்டோடு போட்டாலும் ஓகே தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போது ஒரு 7 பின்னல் வந்து மிக்ஸ்டு நாட் போடணும். 8வது பின்னலில் இருந்து தான் நம்ம பட்டர்ஃப்ளை டிசைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், 3 4 5 6 7 7 போட்டிருக்கோம். இந்த எல்லோ கலர் நாட் வந்து 8th லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 8வது பின்னல் வந்து எல்லோ கலர் நாட் நம்ம போடணும். இந்த மாதிரி தூக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா மேலே இருக்கிற ஒயரை கீழே தள்ளி விட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வந்துடும். தூக்கிட்டே இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு ஈக்குவலாக கொண்டு வந்துடுங்க. இப்போ 2 பின்னல் வந்து நம்ம போட்டிருக்கோம். 4 பின்னல் எல்லோ கலர் நாட்ஸ் போடணும். இது வந்து பட்டர்ஃப்ளை டிசைனோட லோயர் விங்ஸு தான் நம்ம இப்போ போட போகிறோம். அதனால் கீழே வந்து 4 எல்லோ கலர் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெட் கலர் ஒயரை மாற்றி விடணும். சும்மா ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள் எல்லோ கலர் ஒயரை, அது பின்னாடி போயிடும். அப்படியே ரெட் கலர் ஒயரை கொண்டு வந்து நீங்கள் போட்டுருங்க. இந்த மாதிரி மேலே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மேலே போகிற ஒயரை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொண்டு வந்துடுங்க. அப்படியே வச்சு போட வேண்டாம், கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்காது. இப்போ அகைன் நம்ம வந்து 14வது பின்னலில் ஒரு 4 எல்லோ கலர் நாட்ஸ் போடணும். 8வது பின்னலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் 4 நாட்டு, அப்படின்னா 8 9 10 11 வரும். 12 13 வந்து மிக்ஸ்டு நாட்டு, 14th வந்து எல்லோ கலர் நாட்டு. நான் அந்த கணக்கில் தான் சொல்கிறேன். அப்படின்னா 14 15 16 17 வந்து எல்லோ கலர் நாட்ஸ் தான் நம்ம போடணும்.
2 சைடுமே நம்ம வந்து பட்டர்ஃப்ளை டிசைன் கொண்டு வர போகிறோம். ஒரு சைடு மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் 2 சைடுமே நீங்கள் போடலாம். உங்களோட சாய்ஸ் தான் அது. இப்போ பாருங்கள், நான் 4 நாட்ஸ் போட்டிருக்கேன். 2 மிக்ஸ்டு நாட்டு, 4 எல்லோ நாட் அந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் வந்து மிக்ஸ்டு நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பேக் சைடு வந்து கொண்டு வந்துட்டோம் இந்த டிசைன். இப்போ ஃப்ரண்ட் சைடு வரும். அதே மாதிரி 7 நாட்டு விட்டுட்டு சேம் ப்ரொசீஜர் தான். 7 நாட்டு விட்டுட்டு 8வது நாட்டில் தான் நம்ம எல்லோ கலர் நாட் போடணும். நீங்கள் கொஞ்சம் மாற்றி வச்சிட்டிங்கன்னா சைடாக போயிடும். அதனால் அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. மிக்ஸ்டு நாட்டு 7 நாட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு 8வது நாட்டில் இந்த மாதிரி எல்லோ கலர் நாட் போடணும். போட்டிங்க அப்படின்னா இந்த லோயர் விங்ஸோட ஸ்டார்டிங் நமக்கு வந்துடும். இந்த கூடையில் பார்த்தீங்கன்னா 2 ரன்னிங் வயர் வரும். ஓகேங்களா? அதனால் அது ரொம்ப சிக்கு விழுந்துகிட்டே இருக்கும். நம்ம அந்த சிக்கு எடுத்துக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு அதுக்கே டைம் சரியாயிடும். ஸோ அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண பார்க்கணும். எப்படின்னா அதுதான் எல்லோ கலர் வயரை வந்து ஸ்டிக்கில் சுற்றிடுங்க. இன்னொரு பண்டில் வந்து பேக்கெட்டோடு சேர்த்து போடுங்க. ஈஸியாக சிக்கு எடுத்துகிட்டு நம்ம பாட்டு கூட போட்டுகிட்டே போயிடலாம். இல்லைனா அதுக்கே வந்து அரை மணி நேரம் ஆகிடும் அந்த சிக்கு எடுத்து விடுறதுக்கே. ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம் அந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து போட்டு காட்டுறேன். இதுக்கப்புறம் வர்றது ஃபுல்லாக ஒரு சைடு தான் வரும் வீடியோவில். நீங்கள் திருப்பி வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன், நீங்கள் ஃபினிஷிங் பண்ணிடுங்க. வீடியோ வந்து லென்த்தாக போகுங்கிறனால தான் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் மட்டும் 2 சைடும் காட்டுறேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. செகண்ட் லைனில் இருந்து நீங்களே போட்டுக்கோங்க. பாருங்கள், 4 எல்லோ நாட்ஸு, 2 மிக்ஸ்டு நாட்டு, 4 எல்லோ நாட்ஸு நான் போட்டேன். இதுக்கப்புறம் லேடர் நாட்டு வரும். நம்ம 3rd லைனில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த லேடர் நாட் போட்டோன்னா 4th லைனு. பாருங்கள், நான் ஃபினிஷிங் வந்துட்டேன், அந்த எண்டுக்கு வந்துட்டேன். இப்போ லேடர் நாட் போடணும். இப்போ 2 வயரையும் சேர்த்து வச்சு நம்ம லூப் ஃபார்ம் பண்ணி இந்த லூப் கலரை விடணும். மேலே போகிற வயரை வந்து அந்த 2 லூப் கலரே அப்படியே சேர்த்து வச்சு விடுங்க. நல்லா டைட்டாக போட்டுருங்க லேடர் நாட்டு, இல்லைனா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நமக்கு. லேடர் நாட் போட்டதுக்கப்புறம் 2 பின்னல் வந்து 2 வயரை சேர்த்து வச்சே போடுங்க. இந்த மாதிரி அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியாது, இல்லைனா கொஞ்சம் நீட்டாக இல்லாத மாதிரி இருக்கும். இது செகண்டு பின்னல். ஸோ இது ஃபுல்லாக நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், 4th லைன் நான் வந்துட்டேன். 4th லைனில் 7th நாட்டு, முந்தின நாட்டு நம்ம 8th நாட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இதுக்கு முன்னாடி இருக்கிற லைனில். இப்போ வந்து அதுக்கு முந்தின நாட்டு, அப்படின்னா 7th நாட்டு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வர முடிக்கணும். பாருங்கள், 12 எல்லோ நாட்ஸ் வரும். இங்கே வந்து மிக்சடு நாட்டே வராது, ஃபுல்லாக எல்லோ நாட்டு தான். அதுக்கப்புறம் நம்ம போட்டுகிட்டே போக வேண்டியதான் மிக்சடு நாட்ஸு.
இப்போ அகைன் வந்து 5th லைனில் 6th நாட்டு கொஞ்சம் முன்னனா 6th நாட்டு மைனஸ் பண்ணிகிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் லைன் வந்து 8th நாட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். செகண்ட் லைன் வந்து 7th நாட்டு, தேர்ட் லைன் வந்து 6th நாட்டு. அப்படின்னா முன்னாடி போய்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து ப்ரீவியஸாக ஒரு லைன் போட்டிருப்போம்ல, அதோட ஒரு நாட் எக்ஸ்ட்ராவாக போடணும். இங்கே ஆரம்பித்து இங்கே முடிக்கணும். சரிங்களா? எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 எல்லோ நாட்ஸ் போடணும். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் மிக்சடு நாட் போட்டுகிட்டே போகலாம். இப்போ வயர் வந்து இந்த மாதிரி திருப்பிக்கிட்டே போகும். நீங்கள் மேலே போகிற வயரை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ 6th லைன் பார்த்தீங்கன்னா 6th நாட்டு. சேம் ஸ்டார்டிங் தான். அது வந்து ஒரு 3 வருஷம் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அந்த லோயர் விங்ஸ் வந்து நல்லா தெரியணுங்கிறதுக்காக ஒரு 3 லைனு சேம் வரிசையாக போடுவோம் நம்ம. ஸோ இது ஃபுல்லாக நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், 14 எல்லோ நாட்ஸ் சேம் தான். இதுக்கு முன்னாடி நம்ம எங்கே ஆரம்பித்து முடித்தோமோ அதே தான் இந்த லைனும் நம்ம முடிச்சிருப்போம். இதுக்கப்புறம் நம்ம மிக்சடு நாட்டு போட வேண்டியதான். ஜஸ்ட்டு எல்லோ கலர் நாட்டை வந்து ப்ரெஸ் பண்ணி அப்படியே ரெட் கலர் நாட்டை முன்னாடி கொண்டு வந்து நீங்கள் பாக்ஸ் நாட் போட வேண்டியதான். இந்த மாதிரி திருப்பிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வயர் மாற்றி விடும்போது இந்த மாதிரி லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு ஈக்குவலாக கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், அந்த ஷேப் நமக்கு வருது பாருங்கள். நெக்ஸ்ட்டு 7th லைனும் சேம் 6th நாட்டு தான். எங்கே ஆரம்பிச்சிங்களோ அதிலே முடிச்சிருங்க. அப்படியே ஃபினிஷிங்கும் அதே நாட்ஸ் தான், அதே 14 எல்லோ நாட்ஸ் தான். நீங்கள் திருப்பி வச்சும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு திருப்பி வச்சும் வீடியோ காட்டுங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கொண்டு வரேன். பாருங்கள், நம்ம வயரு திருப்பி விடும்போது மாற்றி விடும்போது இந்த மாதிரி திருப்பிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டே வரணும். நெக்ஸ்ட்டு 8th லைனில் வந்து 7th நாட்டு போயிடணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி எல்லோ நாட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்களா, அங்கே வந்து மிக்சடு நாட்டு தான் வரும். உள்ளே தள்ளி ஒரு எல்லோ நாட்டு வரும். இங்கே தான் நம்ம எல்லோ நாட் போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா லோயர் விங்ஸு முடிஞ்சிருச்சு. இந்த பட்டர்ஃப்ளையோட கீழே அந்த விங்ஸ் இருக்குல்லவா, அது வந்து முடிஞ்சிருச்சு. இங்கேருந்து ஆரம்பித்து ஒரு நாட்டுக்கு முன்னே முடிக்கணும். இங்கே முடிக்கணும். பாருங்கள், 12 எல்லோ நாட்ஸ் வந்திருக்கும். 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, இங்கே வந்து நம்ம ரெட் கலரு வயர் மாற்றி விடணும். இப்போ வந்து 2 வருஷம் வந்து நம்ம இப்படியே போடணும். இந்த ஒரு வருஷம், இன்னொரு வருஷம் இதே மாதிரி தான். இப்போ 9th லைன் நம்ம வந்துட்டோம். சேம் 7th நாட்டு தான். எங்கே ஸ்டார்டிங்கோ அங்கே எண்டிங் ஃபினிஷ் பண்ணிடுங்க. 12 எல்லோ நாட்ஸு. பாருங்கள், நமக்கு அந்த ஷேப் நல்லா கிடைக்கும், பட்டர்ஃப்ளை ஷேப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லோயர் விங்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. பட்டர்ஃப்ளையோட லோயர் விங்ஸ். நெக்ஸ்ட் நம்ம அப்பர் விங்ஸ் போக போகிறோம். அதனால் 10th லைனில் 6வது நாட்டு.
ஒரு நாட்டு முன்ன நம்ம ஆரம்பிக்கணும், ஃபினிஷிங்கும் ஒரு நாட்டு பின்ன முடிக்கணும். அந்த மாதிரி இங்கே ஆரம்பித்து இங்கே முடிக்கணும். அப்போ நமக்கு 14 எல்லோ நாட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வயரை மாற்றி விட்டுருங்க, ரெட் கலர் வயரை. இப்போ நெக்ஸ்ட்டு 11th லைன் வந்து 5th நாட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். 8 7 6 5 கீழேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். கீழே ஸ்டார்டிங்கில் நம்ம 8th நாட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ முன்னாடி போனால் 7th நைட்டு, அதுக்கு முன்னாடி 6th நாட்டு, அதுக்கு முன்னாடி 5th, அந்த மாதிரி மைனஸ் பண்ணிட்டே போங்க. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் முன்னே ஆரம்பிக்கணும், எண்டிங் ஒரு நாட் எக்ஸ்ட்ரா முடிக்கிறனால நமக்கு 16 எல்லோ நாட்ஸ் வரும். ஸோ அப்படியே நம்ம மிக்சடு நாட் போட்டுகிட்டே போக வேண்டியதான். இப்போ நெக்ஸ்ட்டு 12th லைனில் 5th நாட்டுக்கு போயிடணும். 8 7 6 5 இங்கே தான் 5th நாட்டு. நமக்கு அப்பர் விங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த சேம் எண்டிங்கில் தான் நம்ம முடிக்க போகிறோம். 16 எல்லோ நாட்ஸ் வந்திருக்கும். கவுண்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு 13th லைன் வந்து 5th நாட்டு கீழேருந்து வரணும். ஃபஸ்ட் லைன் நம்ம 8th தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போமா, அதை கவுண்ட் பண்ணி போடுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அப்படியே பார்த்து போடுங்க. எப்படி பண்ணாலும் ஓகே தான், நமக்கு அந்த ஷேப்பு தான் வரணும். இங்கே ஆரம்பித்து எண்டிங்கும் அதே இடம்தான். 16 எல்லோ நாட்ஸ் வரும். ஒரு 5 வருஷம் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும் சேமாக. 14th லைன் சேம் 5th நாட்டு அதே ஆரம்பிக்கிறது தான். ஸ்டார்டிங்கும் சேம் தான், எண்டிங்கும் சேம் தான். இங்கே ஃபினிஷ் பண்ணிடுங்க. 16 எல்லோ நாட்ஸ் வரும். இப்போ 15th லைனு 5th நாட்டு. இதில் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸ்டார்டிங் வந்து சேம் தான். ஒரு 7 எல்லோ நாட்ஸ் வந்து நம்ம போடணும், ஃபுல்லாக போடக்கூடாது. இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஃபினிஷிங் நம்ம வந்துட்டோம். இங்கே வந்து ரெட் கலரு நாட் போடணும், மிக்சடு நாட்டு வரணும். ஒரு 2 மிக்சடு நாட்டு வரும், ஏன்னா நமக்கு ஃபினிஷ் ஆக போகுது. அப்பர் விங்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னொரு ஒரு நாட்டு வந்து மிக்சடு நாட்டு போடணும். அதுக்கப்புறமும் 7 எல்லோ நாட்ஸ் போடணும் நம்ம. அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணிடுங்க. எண்டிங்கும் சேம் தான், எக்ஸ்ட்ரா எதுவும் போட தேவையில்ல. கரெக்டாக 7 வரும். அந்த எண்டிங் வர நம்ம முடிச்சிடணும். இப்போ லாஸ்ட்டு ஃபைனல் வந்து 16th லைனில் 6th நாட்டில் வரணும். ஒரு நாட்டு முன்னே வரணும், பின்ன தள்ளி போகணும். இப்போ பாருங்கள், இங்கே மிக்சடு நாட்டு தான் போடுவோம். ஸ்டார்டிங் வந்து சேமாக இருக்காது, ப்ரீவியஸ் லைனோட ஸ்டார்டிங் சேமாக இருக்காது. இப்போ தான் நம்ம எல்லோ கலர் நாட் போடுவோம். 6th நாட்டுன்னு சொல்லியிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் தான் எல்லோ கலர் நாட் நம்ம போடணும். 1 2 3
அதுக்கப்புறம் 3 எல்லோ கலர் நாட்ஸ் தான் போடணும். அதுக்கப்புறம் மிக்ஸ்டு நாட் வரும். எயிட் மிக்ஸ்டு நாட் நம்ம போடணும். நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 மிக்ஸ்டு நாட்டு. அதுக்கப்புறம் அகெயின் 3 எல்லோ கலர் நாட்ஸ் வரும். தேர்ட் நாட்டும் எல்லோ கலர் நாட் தான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ்டு நாட்டு தான் வரும். எல்லோ கலர் லைனை உள்ளே தள்ளி விட்டு அப்படியே ரெட் கலர் வயரை கொண்டு வந்து மிக்ஸ்டு நாட் போட்டுருங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம மிக்ஸ்டு நாட்டு தான் போட்டுகிட்டே போகணும். எதனாலனா கைப்பிடிக்காக. இந்த இமேஜில் நம்மளால் கைப்பிடி போட முடியாது. ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணி தான் நான் உங்களுக்கு இது காட்டியிருக்கேன். பாருங்கள், முடிச்சிட்டேன் நான். இப்போ லேடர் நாட் போட்டு ஃபினிஷிங் கொடுத்துடலாம். 6 மிக்ஸ்டு நாட்டு வரும். இந்த டிசைனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து 6 மிக்ஸ்டு நாட்டு வரும். 6 லைன் நம்ம போட்டிருப்போம். அதில் ஒரு லைனை நம்ம சொருகிட்டோன்னா மேலே வந்து 5 லைன் இருக்கும். அதில் தான் நம்ம கைப்பிடி போடுவோம். ஸோ இந்த இமேஜ் வந்து நமக்கு மறைக்காமல் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ சொருகிற கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 22 லைன்ஸ் வந்திருக்கும். நம்ம 16 லைன் வந்து பட்டர்ஃப்ளை டிசைன் போட்டிருப்போம். மீதி 6 லைன் வந்து மிக்ஸ்டு நாட்டு 22 லைன் வந்திருக்கும். இப்போ சொருகிறது வந்து செகண்ட் பின்னலில் தான் நம்ம சொருகணும். ஒரு பின்னலை மடித்து சொருகி விட்டுருங்க. ஃபுல்லாக சொருகணும், வெட்டி விடவே வேண்டாம். பாருங்கள், நான் ஃபுல்லாக சொருகிட்டேன். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். 2 பக்கமுமே நான் வந்து பட்டர்ஃப்ளை டிசைன் கொண்டு வந்துட்டேன். இப்போது நான் கைப்பிடி வந்து போட்டிருக்கேன். ஸ்ட்ரைப்டு பேட்டர்ன் தான் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு வந்து 4 வயர் கைப்பிடி கொடுத்துருக்கேன். 6 வயர் கூட கொடுக்கலாம். இப்போ கார்னரில் இருந்து பாருங்கள், 16 லைனு மேலே வரணும். லெஃப்ட்டு 1 2 3 4 5 6 இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 5 6வது பின்னல். அந்த டிசைனுக்கு மேலே ஒரு லைன் போய் அதுக்கு மேலே ஒரு லைனில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னர் வயர் பார்த்திங்கன்னா 4.5 அடியில் 4 வயர் எடுக்கணும். எந்த கலர்னாலும் எடுத்துக்கலாம். ரெட் கலர்னாலும் எடுக்கலாம், எல்லோ கலர்னாலும் எடுக்கலாம். இந்த மாதிரி 5 6 ஒரு பின்னலுக்கு மேலே, அந்த டிசைன் போக ஒரு பின்னலுக்கு மேலே. இன்னர் வயரை விட்டுட்டு அதோட எண்டு வந்து ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வயர் ஏற்றி இறக்கினா நமக்கு ஹேண்டில் லென்த்து வந்து குறைஞ்சிரும். இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க, அந்த ஹேண்டிலும் இதுவும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு. இப்போது ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம் இன்னர் வயரை. நாலு வயர் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ அவுட்டர் வயர் பார்த்தீங்கன்னா 7.5 அடியில் 4 வயர் எடுக்கணும். இதோட பேட்டர்ன் ரெட்டு எல்லோ ரெட்டு எல்லோ, இந்த பேட்டர்னில் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க.
அந்த பேட்டர்ன் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிடக்கூடாது, நமக்கு அப்புறம் அந்த டிசைன் கிடைக்காம போயிடும், அவுத்துட்டு ஃபஸ்ட்லேருந்து போடுற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த பேட்டர்ன் வந்து லாஸ்ட் வரை இருக்கணும், ரெட்டு எல்லோ ரெட்டு எல்லோ இந்த மாதிரி. அதோட எண்டெல்லாம் பார்த்துக்கோங்க ஈக்குவலாக இருக்கான்னு. இப்போ நம்ம பேஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்டூ ஷேப்புக்கு இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு எல்லோ கலரை கொண்டு வந்துடும். லெஃப்ட் சைடு மேலே போகுதுன்னா ரைட் சைடு கீழே போகும், அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக போகும். ஒரு வயராக கொண்டு வாங்க, கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட்டு எல்லோ கரெக்டாக இருக்கணும், அந்த ஸ்ட்ரைப்டாக வரணும். வயரை டைட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வயர் இந்த பக்கம் ஃப்ரீயாக இருக்கும், அதை இங்கிட்டு கொண்டு வந்துடுங்க. ஒரு வயரை விட்டுட்டு இந்த பக்கம் மேலே கீழே நெக்ஸ்ட்டு மேலே இந்த மாதிரி கொண்டு போங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பக்கம் இருக்கிற வயரை சுற்றி இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. இந்த ரப்பர் பேண்டை சேர்த்து போடாதீங்க, இறக்கி விட்டுட்டு போடுங்க, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் நல்லா டைட்டாகவே போடுங்க. இந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரைப்டு பேட்டர்ன் கிடைக்கணும், இல்லைன்னா நம்ம போடுறது வந்து ராங்காக இருக்கும். அப்புறம் கரெக்டாக வரலன்னா திரும்ப அவிழ்த்துட்டு போடலாம். அந்த டிசைன் வரலைன்னா ராங்காக போடுறோன்னு அர்த்தம். ரப்பர் பேண்ட்லாம் இறக்கி விட்டுட்டே போட்டுகிட்டே வாங்க. இன்னர் வயரை வந்து கொஞ்சம் நல்லா பிடிச்சி இழுத்து போடுங்க. இன்னும் நம்ம ஃபைனலாக பிடிச்சி நாட் போடும்போது லென்த்து குறைய வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், இதுக்கு நேராக வச்சு நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க அவுட்டர் வயரை. 1 2 3 4 5 6 அந்த 5 6 ஸ்டார்டிங்கும் நம்ம 5 6ல் தானே ஆரம்பித்தோம், அதே மாதிரி சொருகிறதும் அதே பின்னல் தான். இப்போ பார்த்திங்கன்னா அவுட்டர் வயரை வந்து நம்ம முடிச்சு போட போகிறோம். இன்டூ ஷேப்புக்கு வச்சுக்கோங்க, வச்சுட்டு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ஒரு முடிச்சு 2 முடிச்சு போடணும். ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரிகிற மாதிரியே வயரை கொண்டு போங்க. இப்போ முடிச்சு போட்டுட்டு வயரை சொருகி விடணும், அப்படியே கட் பண்ணிடாதீங்க. இந்த 8 வயர் வரும் நமக்கு, கரெக்டுங்களா? இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வயரையும் சொருகி விடணும். இந்த மாதிரி ஒரு 4 பின்னல் சொருகி விட்டால் போதும், எல்லாமே சொருகணும் அவசியம் இல்லை. சொருகி விட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ இன்னர் வயர் நம்ம சொருக போகிறோம். ரப்பர் பேண்டை எடுத்து விட்டு 2ஆக பிரித்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க, அந்த 5 6வது பின்னல்லையே. இப்போ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் முடிச்சு போடக்கூடாது, அப்படியே சொருகி விட்டுறலாம். ஒரு 4 5 பின்னல் மட்டும் சொருகி விடுங்க, எல்லாமே சொருகணும் அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், நான் முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் வந்து பேஸ்கட்டோடு சேர்த்து வச்சு நம்ம கட்டணும். கொஞ்சம் மேலே வச்சே நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து வச்சு முடிச்சு போடுங்க.
ஏன்னா நம்ம குமிழ் கொண்டு வருவோம், அதனால் கரெக்டாக இருக்கும் 6 லைனு. அதனால தான் நான் 6 லைன் விட்டேன். கைப்பிடியும் போடணும், இந்த மாதிரி சேர்த்து வச்சும் கட்டணும், குமிழும் வைக்கணுமா, அதனால் 6 லைன் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம 3rd லைனில் தானே ஸ்டார்ட் பண்ணோம் பட்டர்ஃப்ளை டிசைனு. ஸோ அதனால் கரெக்டாக இருக்கும் இது. இந்த மாதிரி 2 முடிச்சு போட்டு இதையும் சொருகி விட்டு கட் பண்ணுங்கள். ஒரு 2-3 பின்னல் சொருகி விட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிடுங்க, பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் குமிழ் வந்து வைக்க போகிறேன். மொத்தம் 9 குமிழ் எடுத்துக்கோங்க. இப்போ பேஸில் எப்படி வைக்கணும்னா, இதுதான் நமக்கு கார்னர். 1 2 1 2 3 4 3 4வது இடத்துல தான் நம்ம வைக்க போகிறோம். இப்போது இதே மாதிரி தான் இந்த கார்னர் 4 கார்னரும் நம்ம வைக்கணும். இதான் கார்னரா, 1 2 1 2 3 4 3 4ல் வைக்கணும். இப்போது சென்ட்ரு எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன். சென்ட்ரு வந்து 6வது 7வது மொத்தம் 13 லைன் போட்டிருப்போமா, அப்போனா 6வது 7வதுல நம்ம உள்ளே விடணும். இப்போ என்னங்க, 1 2 3 4 5 6 6வது 7வதுல தான் குமிழ் வச்சுருப்போம். 6 இருக்கணும், அந்த குமிழை விட்டுட்டு மேலே 6 கீழே 6 வரணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த கார்னரும், கார்னரை விட்டுட்டு 2 லைன் கீழே தள்ளி 3வது 4வது இதில் வைக்கணும். வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி இந்த கார்னரும் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா கார்னரும் வச்சுட்டேன். கைப்பிடியிலையும் 2 குமிழ் நம்ம வைக்கணும். இப்போ இதில் வந்து எப்படின்னா, நம்ம சேர்த்து வச்சு கட்டணும் இல்லவா, அதுக்கு கீழே ஒரு பின்னலில் வைக்கணும். ஏன்னா நீங்கள் அதிலே வச்சிங்கன்னா ப்ரெஸ் பண்ணி விட டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது எல்லாமே ப்ரெஸ்ஸிங் டைப்பு தான், கைட்டே ப்ரெஸ் பண்ணிடலாம். ஹேண்டிலில் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், நான் வந்து கூட முடிச்சிட்டேன். தேங்க்யூ கைஸ், பாய்.